வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஐயம் தெளிதல் நிகழ்ச்சியை மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் அருள்நிதி உமாசங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. இன்று நமக்கு துரிய தவத்தினை சிறப்பாக வழி நடத்திய பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் உடல் நலம் மனவளம் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர் தம் பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களின் ஆன்மீக அருள் தொண்டு மென்மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்பும் அன்பர்களும் ஹேண்ட் ரைஸ் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். நம்ம தொடர்ந்து உடற்பயிற்சி, காயகல்பம், தவம், பரிசோதனை எல்லாம் பண்ணிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடற்பயிற்சியில இல்ல தவம் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மணிமேகலை அம்மா வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோங்கம்மா. மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். இது தவம் வந்து சாந்தி, துரியம், ஆகினை இது மூணுமே அந்த தீட்சை வந்து வாங்கிட்டேம்மா நானு. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் இப்ப 9 மைய தவம், அப்புறம் அந்த துரியாதிதி தவம் அதெல்லாம் பண்ணலாமாமா நானு? அதுக்காக தான் கேக்குறதுக்காக. இல்லம்மா, நீங்க எது வரைக்கும் இப்ப முடிச்சிருக்கீங்க? 3 தவம் தான். 3 இதுக்கு தீட்சை தீட்சை வாங்கி. சரி, ஓகே. 3 தவத்துக்கான தீட்சை மட்டும்தான் வாங்கியிருக்கீங்களா? அப்போ நீங்க இது மட்டும்தான் செய்யணும். இது கூட பஞ்சபூத நவகிரக தவம் செய்யலாம். அதுக்கு வந்து தீட்சை எதுவும் கிடையாது. சோ அந்த தவம் பண்ணலாம். இந்த 9 மைய தவம், அடுத்து துரியாதீத தவம் எல்லாம் வரும்போது நீங்க துரியத்திலேயே ஆகினே துரியம் அதோட நிறுத்திக்கோங்க. சரிங்களா? இது வந்து நீங்க அடுத்து அடுத்து ஃபவுண்டேஷன். இப்போ நீங்க முடிச்சிருக்கிறது ஃபவுண்டேஷன் கோர்ஸ். இதுக்கு அடுத்து சர்டிபிகேட் நீங்க ஆன்லைன்ல பண்ணீங்களாமா? ஆன்லைன்ல தான் பண்ணீங்க. அடுத்து வந்து நீங்க இத நல்லா பண்ணிட்டு 1 மாசம் நல்லா பண்ணிட்டு நீங்க வந்து ஒவ்வொரு மாதமும் முதல் வாரம் வந்து நம்ம ஆன்லைன்லயே வந்து சர்டிபிகேட் கோர்ஸ் ஆரம்பிப்பாங்க. முதல் நிலை அகத்தாய்வு நடக்கும். நீங்க அதுல ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? நீங்க ஏற்கனவே உங்களுக்கு அந்த குரூப்ல இருக்கீங்கல்ல, அந்த குரூப்லயும் நீங்க கேட்கலாம். இல்ல அந்த ஹெல்ப் லைன்லயும் கேட்கலாம். கேட்டீங்கன்னா நீங்க அதுல ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணி நீங்க அவங்க சொல்லி தருவாங்க.
சொல்லி தருவாங்க. முதல் அகத்தாய்வுல பாத்தீங்கன்னா பஞ்சேந்திரிய தவம் இருக்கும். அடுத்தது பஞ்சபூத நவகிரக தவத்துக்கு இன்னும் நல்ல விளக்கங்கள் கொடுப்பாங்க. அடுத்தது 2வது அகத்தாய்வு, அது முடிச்சு 1 மாசம் கழிச்சு 2ஆம் நிலை அகத்தாய்வு நடக்கும். அதுல வந்து உங்களுக்கு துரியாதீத தவம், அப்புறம் நம்ம இன்னும் தீப பயிற்சி, இந்த மாதிரி மகரிஷியோட டாபிக்ஸ் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும். சரிங்களா? அடுத்து 3ஆம் நிலை அகத்தாய்வுல உங்களுக்கு 9 மைய தவம் இருக்கும், இன்னும் நித்யானந்த தவம், இது எல்லாமே இருக்கும். ஆன்லைன்லயே நீங்க பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சுக்கலாம். சரிங்களா? பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களாமா? வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்கம்மா, தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அந்த சர்டிபிகேட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? ஓகே ஓகே, நன்றிமா. வாழ்க வளமுடன். வேற யாருக்கும் கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் கேள்விகள் இல்லாததுனால நம்ம வந்து அகத்தாய்வு பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம். கடந்த முறை வந்து நாம சினம் தவிர்த்தல் பத்தி பார்த்தோம். சோ இன்னைக்கு நாம அதுக்கு அடுத்ததா உள்ளது மகரிஷியோட கவி ஒன்னோட முடிச்சோம். சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும் உணர்ந்து கொள்வீர். சினம் பத்தி நாம பார்த்தோம். இன்னைக்கு நாம கவலை பத்தி கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். அதாவது கவலை அப்படின்னா என்ன? கவலை இல்லாத மனுஷங்களே உலகத்துல கிடையாது. கவலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு மகரிஷி அற்புதமா நமக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. கவலை அப்படிங்கிறது நம்மளோட உடலுக்கோ மனசுக்கோ ஏதாவது சிக்கல் வரும்போது அதை சந்திக்கிறதுக்கு போதிய பலம் இல்லாத மனநிலையத்தான் கவலை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஆசை, நம்ம ஏதாவது ஒரு இதுக்கு ஆசைப்படுறோம், அந்த ஆசை தடைப்படும் போதும் நம்மளோட சினம் செல்லாத இடத்தும் ஏற்படுகின்ற ஒரு கற்பனையான வலைதான் இந்த கவலை. கவலைங்கிறது ஒரு உள நோய். எப்படி வந்து கிணத்துல இருந்து தண்ணீரை இறைக்கிறதுக்கு கவலைன்னு ஒரு சாதனத்தை உபயோகிப்பாங்க. அத வந்து உள்ள கிணத்துல இருந்து நீரை இறைச்சா கிணத்துல இருக்கிற நீரெல்லாம் அது வாரி இறைச்சிட்டு கொண்டு வரும். அதே மாதிரிதான் நம்ம கவலைப்படும் போது நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை வெளியேற்றி விடுறோம் இந்த கவலைன்ற மனநோய். நம்ம இன்னைக்கு தவம் பண்ணோம், 1/2 மணி நேரம் அற்புதமா தவம் பண்ணோம். தவம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? நம்மளோட ஜீவகாந்தம் நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா காயக்கல், அதுக்கு முன்னாடி மாலை நேரம் செய்யக்கூடிய காயக்கல்ப பயிற்சி பண்ணோம். அதுலயும் நமக்கு பயோ மேக்னட்டிசம் கிடைச்சிருக்கு. சோ காலையில உடற்பயிற்சி செய்தோம். நம்முடைய உடற்பயிற்சியில நமக்கு எந்த ஒரு செலவும் ஆகாது. அந்த உடற்பயிற்சி உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ நமக்கு நல்ல ஜீவகாந்தம் சேமிப்பு கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம ஒரு நிமிஷம் உட்கார்ந்து கவலைப்பட்டோம் அப்படின்னா இவ்வளவு நேரம் நம்ம கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் வீணா போயிரும். அப்ப இப்படிப்பட்ட கவலை நமக்கு தேவைதானா அப்படிங்கறத அகத்தாய்வு பண்ணி அதுக்கு மகரிஷி அட்டவணை போட்டு, எப்படி எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தலுக்கு அட்டவணை போட்டு பயிற்சி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இந்த கவலைக்கும் அற்புதமா அட்டவணை போட்டு பயிற்சி கொடுத்திருக்கிறாங்க. இந்த கவலை வர்றதுக்கு அடிப்படையா என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம நினைக்கிறது ஒண்ணு இருக்கும், ஆனா நடக்கிறது வேற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு கவலை ஏற்படுது. அடுத்து நம்மளோட தேவைக்கும் இருப்புக்கும் உள்ள வித்தியாசத்தினாலையும் கவலை வருதுன்னு சொல்றாங்க. அடுத்து நம்மோட எண்ணத்திற்கும் மற்றவங்களோட எண்ணத்துக்கும் உள்ள வேறுபாட்டினாலும் கவலை வருகிறது. அடுத்து தவறான கணக்கீட்டால் ஏற்படக்கூடிய ஒரு மனநோய். இந்த காரணங்கள்னாலதான், இதுதான் கவலைக்கான அடிப்படை காரணங்கள். அப்போ கவலைனா என்னன்னு பார்த்தோம், கவலை ஏற்படுறதுக்கு என்னென்ன காரணங்கள்னு பார்த்தோம். அடுத்து இந்த கவலையை பெருக்கக்கூடிய மனநிலை என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கிட்ட இப்போ கவலை இருக்கு அப்படின்னா அதோட அறிகுறி என்னன்னு பார்த்தா, உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கை சிக்கல், இதெல்லாம் இருந்தா நம்ம மனசுக்குள்ள நாம எதையோ நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு அந்த திறமை இல்லாத மனநிலை, தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறது, இதெல்லாம் வந்து கவலையை பெருக்கக்கூடிய மனநிலைகள். அப்போ இந்த கவலை எழுறதுக்கு என்னென்ன ஒரு 10 காரணம் மகரிஷி கொடுத்திருக்கிறாங்க. இந்த கற்பனை வலையான இந்த கவலை வந்து எழுவதற்கு கோபம், அடுத்து வஞ்சம், பொறாமை, வெறுப்பு, பேராசை, ஒழுக்கம் மீறிய காமம், தற்பெருமை, அவமதிப்பு, பயம், 10வது அதிகார போதை, இதனால எல்லாம் நமக்கு
கவலை வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த கவலையினால கவலைப்படுறதுனால நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்மளோட ஜீவகாந்தத்தை வாரி இறைச்சிட்டு போயிரும்ட்டு. அடுத்து இன்னும் பார்த்தா நம்மளோட மன வலிமை, உடல் வலிமை, நம்மளோட முயற்சி இதெல்லாம் விரயமாகும். நம்ம வாழ்க்கையோட வெற்றியே தடைப்பட்டு போகுது. அடுத்து உடல்ல நோய் கூட, ரத்த அழுத்தம், பிபி, அஜீரணம், குடல் புண், தலைவலி, சுவாச கோளாறுகள் இதெல்லாம் நாம கவலைப்படுறதுனால நம்மளோட உடலுக்கும் மனசுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அப்போ இந்த கவலை நம்ம ஒழிக்கிறதுக்கு மகரிஷி எந்த இடத்துலயும் நெகட்டிவான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா இந்த கவலைய மட்டும் பாத்தீங்கன்னா ஒழித்தல். ஏன்னா அது இருந்ததுன்னா நம்மளோட ஜீவகாந்தத்தை எல்லாம் வாரி எரிச்சிட்டு போயிடும். அதனால அதை முற்றிலுமாக ஒழித்து விட வேண்டும் சொல்லிட்டு இதுக்குதான் கவலை ஒழித்தல். சினத்துக்கு கூட என்ன கொடுத்திருக்காங்க? சினம் தவிர்த்தல் தான். எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல் தான் கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த கவலைய ஒழிக்க தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை ஒழுங்கமைப்பை நாம தெரிஞ்சுக்கணும். அடுத்து செயலுக்கு விளைவு இருக்கு. அந்த தத்துவத்தை, செயல் விளைவு தத்துவம், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரிய நாம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சிந்திக்கக்கூடிய திறனை நாம மேம்படுத்திக்கணும். அடுத்து தன்னம்பிக்கை. எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்பிக்கையோட நாம செய்யணும். அடுத்து எந்த விஷயத்த செய்யும் போதும் அதை ஒரு துணிவோட மேற்கொள்ளணும். அடுத்து ஒரு தாட்டி செய்யறோம் நம்ம பண்ண முடியல அப்படின்னு சொல்லி அதை விட்டுறாம விடாமுயற்சியோட செய்யணும். இதெல்லாம் கவலையை ஒழிக்க தேவையான குணங்கள். ஒரு பாடல்ல மகிழ்ச்சி அற்புதமா கொடுத்திருப்பாங்க. தப்பு கணக்கிட்டு தான் ஒன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போது அளிக்கும் சரி விளைவு, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணராரார். நாம தப்பு கணக்கு போட்டு ஒண்ணு எதிர்பார்த்தோம்னா அது கிடைக்குமா? அதுக்கு அற்புதமா ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நாம ஒரு சமையல் பண்றோம், அதுல அதிகமா உப்பு போட்டுறோம். அப்ப செயலுக்கான விளைவு கண்டிப்பா வந்துதான் ஆகும். அப்ப நாம உட்கார்ந்து அத வாழ்த்தி நாம அதை குறைக்க முடியுமா உப்ப? கண்டிப்பா முடியாது. அப்போ அந்த நேரத்துல அந்த சிந்திக்கும் திறனை மேம்படுத்தணும். நம்ம மனவள கலைஞர்கள்னா என்ன பண்ணுவோம்? நாம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம். சரி, ஓகே, இதுல ஏதோ தவறு நடந்துச்சு, நம்ம அதுக்கு மாற்றா என்ன ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கறது அடுத்தது என்ன அப்படிங்கறத அந்த சிந்திக்கக்கூடிய திறனை மேம்படுத்தி கொள்ளணும். அப்போ இந்த கவலை எழாம இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தேவையின்றி சிக்கலை நாம பெருக்கிக் கொள்ளாம இருக்கணும். மற்றவங்க செயல்ல தலையிடாம இருக்கணும். அடுத்து எந்த காரணத்தை கொண்டும் நீதி உணர்வு இல்லாம நம்மளோட கடமையில இருந்து வலுவாம இருக்கணும். இதெல்லாம் கவலை இல்லாம நாம பாதுகாத்து கொள்ளலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கவலை ஒழித்தல்னு அட்டவணை போட்டு மகிழ்ச்சி நமக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்கன்னு சொன்னோம். அப்போ என்ன அந்த பயிற்சியில பாத்தீங்கன்னா முதல்ல நமக்குள்ள ஏற்படக்கூடிய கவலைகள் என்னென்ன அப்படிங்கிறத நாம முதல்ல எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு அத 4 வகையா அந்த கவலைகளை பிரிக்கிறாங்க. 4 வகையான கவலைகள்னு சொல்றாங்க. ஒண்ணு அனுபவிச்சுதான் தீர்க்கணும். 2வது தள்ளி போட வேண்டிய கவலைகள். 3வதா பார்த்தா அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள். 4வது உடனடியாக தீர்க்க வேண்டியவை. அப்போ இதுல அனுபவித்தே தீர்க்க வேண்டியது அப்படின்னு அற்புதமா அதுக்கும் உதாரணம் கொடுத்திருக்காங்க. அதாவது தீராத நோய், மரணம், ஏதோ ஒரு குடும்பத்துல உள்ளவங்களோட இழப்பு, பொருள் இழப்பு, இந்த புயல் வெள்ளம்னு இயற்கை சீற்றத்தால பாதிப்பு, இதெல்லாம் நடக்கும்போது அடுத்து ஏதோ ஒரு குழந்தை ஒரு மாற்றுத்திறனாளியா அந்த குழந்தைக்கு அதை சரி பண்ண முடியாத அளவு பிறந்துருது அப்படின்னா அதுக்காக நினைச்சு அதையே உட்கார்ந்து கவலைப்படாம நாம அந்த குழந்தைய இன்னும் மென்மேலும் வேற எந்த வழிகள்ல எல்லாம் அதை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதுல நாம மனதை செலுத்தணும். ஏன்னா கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட ஜீவகாந்தம் விரயமாகிட்டே இருக்கும். அதுக்கு பதிலா வாட் நெக்ஸ்ட், அடுத்து நாம என்ன பண்ணணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய திறனை மேம்படுத்தி கொள்ளணும். அப்போ அது எப்படி முடியும்? நம்மளும் மனிதர்கள் தானே. கண்டிப்பா நமக்கு குடும்பத்துல க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்போது கண்டிப்பா நமக்குள்ள மன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு நம்முடைய மனவளக்கலை பயிற்சி மகரிஷி கொடுத்த அற்புதமான பயிற்சிகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும். தொடர்ந்து நம்ம பயிற்சியை செய்ய செய்ய நமக்கு அந்த மனோதிடம், மன வலிமை, இதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இதெல்லாம் தவம் செய்ய 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 நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிடும். அப்ப நாம அதை ஏற்றுக்கொண்டுட்டு அந்த கவலை வரும்போதெல்லாம்
மாற்றி யோசி அப்படிங்கிற மாதிரி அந்த கவலை நமக்குள்ள போய் நம்மள நம்மளோட ஜீவகாந்தத்தை விரயம் பண்றதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணணும், இந்த கவலை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, அப்ப இதை நான் எப்படி எதிர்கொள்ளணும், இந்த குழந்தைய நான் எப்படி அடுத்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாம அதற்கான முயற்சியில ஈடுபடனைய ஒழிய அதையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. இதுதான் அனுபவித்தே தீர்க்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தது பார்த்தா தள்ளி போட வேண்டியது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், குடும்பத்துல மகனுக்கோ மகளுக்கோ திருமணத்துக்காக நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அந்த கவலை வரும். அடுத்தது வேலை வாய்ப்பு, நல்லா படிச்சு முடிச்சிருக்காங்க, நிறைய மார்க் வச்சிருக்காங்க, எல்லாம் இருக்கு. ஆனா பார்த்தா வேலை கிடைக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு விஷயத்துல தடைப்பட்டு போகுது. அப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம அதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்காக நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காம, எதனால வேலை கிடைக்காம இருக்கு, எல்லாமே டெஸ்ட், ரிட்டன் டெஸ்ட் நல்லா எழுதுறாங்க. ஆனா இந்த இன்டர்வியூ வைக்கும்போது லாஸ்டா குரூப் டிஸ்கஷன் வரும்போது அதுல அவங்களுக்கு மார்க் கம்மியாயிருது. அப்போ அதுக்கான பயிற்சி நிறைய, எல்லாத்துக்குமே இப்ப பயிற்சிகள் இருக்கு. அப்போ நாம அதுக்கான கோச்சிங் சென்டர் எங்க இருக்கு அப்படிங்கிறத தேடி பிடிச்சு அவங்கள அந்த பயிற்சியில சேர்த்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்போ இது மாதிரி அதே மாதிரி திருமணம் தடைப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னா, ஓகே, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்தா அதுக்கு பதிலா மகரிஷி தான் நமக்கு கொடுத்திருக்காங்களே தாரக மந்திரம், வாழ்த்திக்கிட்டே இருக்கணும். அவங்கள திருமணம் நடைபெற மாதிரி நினைச்சு பாவனை பண்ணி நாம வாழ்த்த 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 சீக்கிரமா அது விரைவில் வரும். அதுக்காக நாம கவலைப்பட, ஏன்னா நம்ம நெகட்டிவா இன்னும் ஆகல, என்ன இப்படி ஆகுது அப்படின்னு நம்ம கவலையா எதை சொல்றோமோ அது எல்லாமே எப்படி நம்ம வாழ்த்து போய் மோதி பிரதிபலிச்சு சிதறி ஊடுருவி ஊடாடுதோ அதே மாதிரி நாம சொல்லக்கூடிய நெகட்டிவான வார்த்தைகள் அனைத்தும் இந்த அலையேக்க தத்துவம் அதுக்கும் பொருந்தும். அப்ப நாம நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லாம சீக்கிரம் யாராவது கேட்டா கூட இல்ல பார்த்துட்டு தான் இருக்கும், சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை நாம சொல்ல 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கவலையான மனநிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். கவலை வரும்போது இப்போ ஒருத்தவங்க வெளியில போயிருக்காங்க, அடுத்து கொஞ்சம் லேட் ஆச்சு, சொன்ன டைம்ல வரலைன்னா இயல்பு தானே, நம்ம மனிதர்கள் தானே. உடனே நமக்குள்ள என்ன ஆகும், நெகட்டிவான தாட்ஸ். அதுவும் போன் எடுக்கல அப்படின்னா அவ்வளவுதான், நமக்கு வாசலுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டே இருப்போம், என்னாச்சோ தெரியலையே என்னன்னு. அப்போ அந்த மாதிரி மனநிலைகள்ல நாம என்ன பண்ணணும்னா அந்த நேரத்துல நாம அவங்கள நல்ல காப்பு போட்டு வாழ்த்த ஆரம்பிக்கணும். ஏன்னா மகரிஷி எல்லாம் கொடுத்திருக்காங்க, சங்கல்பம், வாழ்த்து, அடுத்து பார்த்தோம்னா இந்த காப்பு, அருட்காப்பு, அவ்வளவு ஒரு டிவைன் ப்ரொடெக்ஷன் அது. அப்ப நம்ம இங்க இருந்து நெகட்டிவா நினைக்க நினைக்க நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட நெகட்டிவான அலை போய் அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்கும். அதுக்கு பதிலா நாம அவங்க எங்க இருந்தாலும் சரி ஒரு காப்பு போட்டு அவங்க நல்லபடியா வீட்டுக்கு சேரணும், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது, நம்ம மனசுல இருக்கிற அந்த கவலையும் போய் நம்ம உடல் அதனால கவலைப்படும் போது உடனே படபடப்பா வரும், நமக்குள்ள உடம்புல பிரச்சனை, பிபி இருந்தா பிபி ரைஸ் ஆகும். சோ அதுக்கு பதிலா நம்ம வாழ்த்தி இந்த மாதிரி பாசிட்டிவான சங்கல்பங்களை சொல்ல 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 நமக்குள்ள உள்ள அந்த பதட்டமான மனநிலை போய் நம்ம வாழ்த்தும் போது என்ன ஆகும், மென்டல் ஃப்ரீக்வன்சி குறைய ஆரம்பிச்சிரும். அப்போ நமக்கு உடல் நல பாதிப்பும் இருக்காது, அவங்களும் சேஃபா சேர்ந்துருவாங்க. அப்போ நாம இந்த மாதிரி நேரங்கள்ல தான் நாம பயிற்சிகளை அன்றாடம் நம்ம டே டு டே லைஃப்ல மகரிஷியோட மனவளக்கலை பயிற்சிகளை நாம தொடர்ந்து அதை பற்ற நமக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும், நம்முடைய உடலும் ஆரோக்கியமா இருக்கும். அப்போ இந்த தள்ளி போட வேண்டிய கவலைய நாம அதுக்கான முயற்சியில ஈடுபடணும். மூன்றாவதாக அலட்சியப்படுத்த வேண்டியது, வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு ட்ரெஸ் பண்ணா எது பண்ணாலும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, சமையல் பண்ணும்போது அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு பொறாமைனால ஐயோ இவங்க மட்டும் டெய்லி மன்றத்துக்கு அழகா கிளம்பி போறாங்களே, நம்மளால முடியலேன்ட்டு நம்ம கிளம்பி வெளியில வரும்போது இது என்ன இந்த கலர் சாரி போட்டிருக்க, இது என்ன நல்லாவே இல்லையே, இந்த கலர் அடிக்க வர மாதிரி இருக்கு, இப்படி எதையாவது சொல்லி நம்ம மனச புண்படுத்தி அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்போ நமக்கு தெரியும். சோ நம்ம அவங்க சொன்ன உடனே நம்மளோட ட்ரெஸ் நல்லா இல்லாம போயிருமா, இல்ல நமக்கு பிடிச்சதான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ இததான் மகரிஷி என்ன சொல்றாங்க, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகள். இந்த மாதிரி பெரியவங்க ஏதாவது சொல்லிட்டு இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஏதாவது தேவையில்லாம சொல்லி நம்ம மனதை வருத்தப்பட வைக்கிறதுக்கான முயற்சி பண்ணாங்கன்னா நாம அதை நினைச்சு டே ஃபுல்லா, காலையில ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மனவளக்கலைக்கு வரதுக்கு முன்னாடி அப்படிதான் அதையே நினைச்சு அந்த நாளையே வீணாக்கிடுவோம். ஆனா இப்பெல்லாம் சரி ஓகே, அவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்,
அப்படின்னு சொல்லி அவங்கள வேற வாழ்த்துறோம். அந்த ஒரு மன பக்குவத்தை மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மனவளக்கலை பயிற்சி நமக்கு கொடுத்திருக்கு. அப்போ நம்ம அவங்கள வாழ்த்தணும். அதே மாதிரி பெரியவங்க சொல்ற அந்த வார்த்தைகள் அலட்சியப்படுத்தணுமே ஒழிய என்னைக்குமே பெரியவங்கள நாம அலட்சியப்படுத்தக் கூடாது. அதுல கவனமா இருந்துக்கணும். சோ அந்த அளவுக்கு ஏன்னா இதுதான் நமக்கு நிறைய யூஸ் ஆகும் லைஃப்ல. சோ எங்க போனாலும் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒல்லியா இருந்தா குண்டா இருக்கியேம்பாங்க, குண்டா இருந்தா என்ன மெலிஞ்சு போயிட்டேம்பாங்க. சோ இதுக்கெல்லாம் நினைச்சு நம்ம கவலைப்படாம நாம அதை அப்படியே விட்டுட்டு ஓகே நமக்குள்ளது என்னன்னு நமக்கு தெரியும். உள் மனதுக்கு நமக்கு தெரியும். அப்போ நாம அவங்கள ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களேன்னு நம்ம அவங்க மேல ஒரு வருத்தாலையும் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா வாழ்க வளமுடன்னு வாழ்த்திட்டோம்னா அதோட நமக்கும் மறந்து போயிடும். சோ அப்படியே விட்டுறலாம். இந்த மாதிரி இந்த அலட்சியப்படுத்த வேண்டிய கவலைகளை நாம அலட்சியப்படுத்திட்டு அதுக்காக நினைச்சு மன வருத்தப்படக்கூடாது. அடுத்தது 4வதா கவலை மகிழ்ச்சி சொல்லியிருக்கிறது உடனடியாக தீர்க்க வேண்டியது. அதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும், இம்மீடியட்டா ஒரு கட்டி இருக்கு, அதை தள்ளி போடக்கூடாது, உடனடியா நீங்க பண்ணணும், இல்லைன்னா அது பரவிடும். அந்த மாதிரி டாக்டர் சொல்லும் போது இல்ல நான் உடனே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்காம அதை உடனடியா தீர்க்க வேண்டியதை உடனடியா நம்ம அதுக்கான ஏற்பாடுகள் என்னன்னு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையில இருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அதே மாதிரி கடன் தொல்லை, இந்த பாக பிரிவினை, குடும்பத்துல சொத்து தகராறுனால குடும்ப உறவுகள்லயே சிக்கல்கள் இருந்துட்டு இருக்கும். அப்ப அந்த சொத்தை வித்து நம்ம எல்லாரும் பங்கிட்டு அதோட அந்த பிரச்சனை பெருசாகிட்டே இருக்காம அந்த இடத்தோட அதை நிறைவு பண்ணிக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நமக்குள்ள மகரிஷி கொடுத்த இந்த 4 கவலைகள் தான். அனுபவித்தே தீர்க்க வேண்டியது, தள்ளி போட வேண்டியது, 3வதாக அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை, 4வதாக உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைகள். அப்போ நம்ம என்ன பண்ணணும், உட்கார்ந்து நல்லா இன்னைக்கு பண்ணாலும் அது மாதிரி துரிய தவம் பண்ணிட்டு நமக்கு என்ன மனசுல கவலை இருக்கோ, குழந்தைக்கு திருமணம் ஆகலையா, வேலை கிடைக்கலையா, இல்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்களா, இந்த மாதிரி ஏதாவது நமக்குள்ள ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பா நமக்குள்ள மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குள்ளே ஏதோ ஒரு இது இருக்கதான் செய்யும். சோ நம்ம அதை எழுதிட்டு இந்த 4 பாக்ஸ்ல எதுன்னு சொல்லி அதை போட்டுட்டு அதுக்கான முயற்சி என்னவோ அந்த முயற்சியில நாம ஈடுபடணும். தொடர்ந்து வாழ்த்த அந்த செயல் சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிரும். அப்போ முதலாவதா உள்ள இதை நாம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இது மாற்ற முடியாதது அப்படின்னு நமக்கு நாமே சமாதானம் சொல்லி வாழ்க வளமுடன், இதுக்கு நான் என்ன முயற்சி செய்யணும்னு நம்ம அதுக்கான செயல்ல ஈடுபடணும். இந்த தள்ளி போடக்கூடியது காலத்தால் அது நடந்துரும். அதனால கவலைப்படாம நாம அதுக்கான முயற்சியில ஈடுபடணும். 3வது இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு விட்டுட்டா அது மறைந்துரும். 4வது காலம் தாழ்த்துனா துன்பம் தான் வரும். அதனால உடனடியா அதை தீர்க்கணும். அப்போ இந்த கவலைகளை பட்டியலிட்டு இந்த மகரிஷி கொடுத்த இந்த பயிற்சியின் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகளை முற்றிலுமாக நாம ஒழிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளணும். அப்போ இந்த கவலை இந்த பட்டியல் போடும்போது அதுவும் சொல்றாங்க மகரிஷி, மாத்தி போட்டுறக்கூடாது. உடனடியா தீர்க்க வேண்டியது உடனடியா போடணும், அலட்சியப்படுத்த வேண்டிய பாக்ஸ்ல அதை போடணும். அப்போ அது மாதிரி போட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னா வந்த துன்பம் ஏற்று சகித்து அவற்றை போக்க வழி கண்டு முறையோடு ஆற்றி இன்பம் காத்து எந்த துன்பம் வரினும் எதிர்நோக்கி நிற்பாயேல் இன்பமே மிகுதிப்படும் துன்பங்கள் தோல்வியுறும்னு அற்புதமா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நாம இந்த கவலை ஒழித்தல், கவலைன்னா என்னன்னு பார்த்தோம், கவலை வர்றதுக்கான காரணம் பார்த்தோம், கவலைப்படுறதுனால நம்ம உடம்பு மனசு எப்படி பாதிக்குதுன்னு பார்த்தோம், இந்த கவலையை ஒழிப்பதற்கான பயிற்சியையும் நாம பார்த்தோம். அப்போ மகரிஷி கொடுத்த இந்த பயிற்சியை நாம தொடர்ந்து தற்சோதனையில உட்கார்ந்து நாம பண்ணி நமக்குள்ள உள்ள கவலைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்துக் கொள்வதற்கான குறைத்து அப்புறம் முற்றிலுமாக ஒழிப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவோமாக. அதற்கு நாம தொடர்ந்து பயிற்சி செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பான ஒரு விளக்கம். ஆமா, ஆசான் அருட்தந்தை அவர்கள் பயிற்சிகள்ல அகத்தாய்வு பயிற்சியா நமக்கு கவலை ஒழித்தல் கொடுத்திருக்காங்க. அம்மா